இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். Today the topic that God has given me was set time. இன்றைய நாள் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த தலையங்கம் குறித்த நேரம். All of you say set time. எல்லாரும் சொல்லுங்க குறித்த நேரம். Set time. சொல்லுங்க நேரம். Set time. நேரம். Time. நேரம். So we say my time is not good. My time is not good, isn't it? My time is very good. So that is what I'm going to talk about. Time. அப்ப நாங்க சொல்லுவோம் தானே இன்றைக்கு என்ற நேரம் சரியில்லை அப்படின்ட்டு நாங்க சொல்லுவோம் தானே, அதுதான் அந்த நேரம். So today we are going to see what God wants to speak through the scriptures to us. அப்ப இன்றைய நாள்ல நாங்க பார்க்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் என்ன எங்களோடு பேச விரும்புகிறாருன்னு நாங்க பார்க்க போறோம். Whatever is useful for you, you take it, you follow it, and the rest the Holy Spirit will speak to you. எதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. I hope the musicians are all listening. Musicians எல்லாரும் கவனமா கேக்குறீங்கன்னு நான் I was very reluctant to do this topic. I told you that I will do angels, but the Lord confirmed me again and again to speak on time. அப்ப இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் எனக்கு இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஏஞ்சல்ஸ் குறித்து பகிர்ந்து கொள்ள போறேன், ஆனாலும் கர்த்தர் மறுபடியுமாக இதை பேச சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். When God speaks about time, which means it is time for God to move good things in your life. கர்த்தர் நேரத்தை குறித்து உங்களோட பேசுகிறார்னா இதுதான் அந்த நேரம். கர்த்தர் உங்களோட அசைவாட He is போகிறார். going to use time to speak to you. கர்த்தர் நேரத்தை பயன்படுத்தி உங்களோட பேச போகிறார். Ecclesiastes, quick, okay? You can write down if you cannot quickly read. Ecclesiastes chapter 3 verse 1. பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். All of you turn towards Ecclesiastes chapter 3 verse 1. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். For everything there is a season and a time for every matter under heaven. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. Okay, shall we all read together? எல்லாரும் ஒருமிக்க வாசிப்போமா? Are you all ready? Okay. For everything there is a season and a time for every matter under heaven. Our God is a God who manages time, who controls time in our lives. எங்களுடைய தேவன் அவர் நேரத்தை மேனேஜ் நேரத்தையும் காலங்களையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். Okay? God is a very organized, orderly God. தேவன் நல்ல ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆர்டர் உள்ள ஒரு தேவன். He has planned time for every activity in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் அவர் நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார். For example, a time when your child will go into uni. உங்களுடைய பிள்ளைங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய பிள்ளைங்க யூனிக்கு போறதுக்கு ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். A time when your business will start flourishing. உங்களுடைய பிசினஸ் அது செழிப்பாகிறதுக்கு அது ஒரு நேரத்தை A உண்டு பண்ணிருக்கிறார். time when your ministry will start growing. உங்களுடைய ஊழியம் வளர்கிறதுக்கு ஒரு நேரத்தை A குறித்திருக்கிறார். time when God will send you life partners. உங்களுடைய வாழ்க்கை துணை அனுப்புறதுக்கு ஒரு நேரத்தை உண்டு A பண்ணியிருக்கிறார். time for promotions. ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு நேரம் இருக்கு. A time to serve the Lord. தேவனை சேவிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு. A time to serve people. ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு. God has beautifully planned time for your life. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அழகாக உங்களுடைய நேரத்தை பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். But what does Satan do? He's always after what God has planned, he will destroy it. அப்போ பிசாசு என்ன செய்வான்? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் பிசாசானவர் உடைத்து போடுவான். For example, if God planned that my child should finish the schooling or the uni in 3 years time or 4 years time, the enemy will plan, I will spoil that time, I will extend it, I will destroy it, I will damage it. He
அந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த யூனியில 3 வருஷத்துக்கு பதிலா 4-5 வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த திட்டத்தை எல்லாம் உடைக்கிறது தான் அந்த பிசாசனுடைய For வேலை. example, God has planned for this ministry to grow at certain time, but what the enemy does, it drags and drags and drags, and it has already taken 17 years to grow. You know, one of the best weapon of the enemy, whether he attacks you directly or not, he takes away the time. He takes away the God purposed time. God designed the time. He takes it away. உதாரணத்துக்கு இந்த சபையில வந்து வளர்ச்சிக்கான கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்திருப்பார். ஆனா சத்துருவானவன் என்ன செஞ்சிருப்பான், 17 வருஷமாக கடந்த அந்த வளர்ச்சி முன்னுக்கு பண்ணுகிற அந்த நேரத்தை எடுத்து அந்த நேரத்தை அவன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பான். God gave a promise verse that I will do terrible things through you in 2008, and the time has lapsed so much. Maybe it was my carelessness, maybe it was I did something, but whatever, the enemy drags the time, stretches the time, destroys the time, and plays with the time, and he will not let you enjoy what God has planned for you. அப்போ 2008 கர்த்தர் எங்களுக்கு வாக்கு தளித்தனும், உங்க மத்தியில நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்களித்தார். ஆனா அந்த காரியத்தை நடக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு வருஷமாக எதிராளி என்ன செஞ்சாலும் அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி அந்த நேரத்தை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சு. God designed a promotion time for you, but the enemy stretched it. Now it's 4 years, 5 years, there is no promotion. அப்போ உங்களுடைய The enemy steals the time. அப்போ உங்களோட வாழ்க்கையில ஒரு ப்ரொமோஷன் கர்த்தர் முன்குறித்து வைத்திருப்பார். ஆனா அந்த பிசாசு என்ன செஞ்சிருப்பான், அந்த நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாவே ஸ்ட்ரெச் பண்ணி அது வராதபடிக்கு இவ்வளவு வருஷமாக காத்திருக்க வைத்திருப்பான். But today, though your time would have lapsed, though your time would have stolen by the enemy, the Lord says, I am going to restore not only everything back, but even the time that was lost, God will restore. இவ்வளவு காலமாக பிசாசுடைய காலத்தை கடத்தி இருந்தாலும் ஆனா கர்த்தர் இன்றைய நாள்ல என்ன சொல்லுகிறார்னா, நீ இழந்து போன எல்லா நேரத்தையும் மறுபடியுமாக உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். I was thinking, when I was thinking, Lord, when did I get saved in my life? When did I have my ministry calling? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஊழிய அழைப்பு கொடுத்தீங்க? How much time the enemy has taken? Maybe it is because of my emotions, my carelessness. I did not work properly for the ministry. I don't know. But time was taken away. So many years have been lost, have been taken away, have been eaten by the locust. அப்ப நான் யோசிச்சு கொண்டிருந்த ஆண்டவரே, எப்ப நீங்க என்ன அழைத்தீங்க ஊழியத்துக்காக, எப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், இவ்வளவு வருஷம் ஆகிடுச்சு. ஒருவேளை என்னுடைய தாமதத்து நிமித்தமோ இல்ல என்னுடைய எமோஷனல்ஸ் நிமித்தமோ என்னுடைய நேரங்கள் கடந்திருக்கலாம். அப்ப இதை குறித்து நான் யோசிச்சு கொண்டே You know, இருக்கேன். when my husband passed away, I came to church. I started preaching from August, right? I came to church from the first week of July. I was sitting. I started preaching from August onwards. But you know what? I will preach, but when I go home, I will be in a different world. My emotions, my grief, my own problems and things was pulling me down, and it took so many months. The Satan was emotionally pulling me down, not doing the work of God. அப்போ என் கணவன் மறுத்ததுக்கு பிறப்பதாக நான் ஆகஸ்ட் மாசம் ஜூன் அடுத்த வாரமே நான் இங்க வந்துட்டேன் சர்வீஸுக்கு. ஆனா ஆகஸ்ட்ல இருந்து தான் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனாலும் நான் பிரசங்கம் பண்ண இங்க பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆனா வீட்டுக்கு போயிட்டு அந்த துக்கத்தின் நிமித்தம், அந்த சோர்வின் நிமித்தம், அந்த கவலையின் நிமித்தம் என்னுடைய சிந்தனை எல்லாம் எல்லாரும் இருக்கும். Today I have come to tell you, we all sitting in this place, we have unique calling, unique anointing. God has chosen you for something great, but the time, we don't know when, because the time is, the enemy has taken so much of time from our lives. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரு. அநேக காரியங்கள் நீங்க கர்த்தருக்காக செய்வீங்க. ஆனாலும் உங்களுடைய நேரமானது பிசாசானவன் திருடி இருக்கிறான்.
இருக்கலாம். Maybe there were many opportunities given. We missed it. There were many open doors for our progression. We missed it. Time. Enemy took the time away. ஒருவேளை உங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனா அதெல்லாம் நாங்க தவற விட்டோம். ஏன்னா உங்களுடைய நேரம் திருடப்பட்டது. But today I have come to speak about time, and every time lost, God will restore it back. Not only restoration, but speedily. Someone say speedily. 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 Someone speed up. Time can be redeemed by God alone. The time that we lost. ஐயோ இந்நேரத்துக்கு ஒரு பிசினஸ் எனக்கு இருந்துச்சுன்னா maybe your many of you, I'm telling you that message that I'm telling, if you take it deep in your spirit, many of your destinies you have not attained even half the way. You have not attained even half the way of your calling, because there is so much of time that has been lost. அப்ப அநேகருக்கு இன்றைய நாள்ல கூட நான் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நீங்க இழந்து போன எல்லா நேரத்தையும் கர்த்தர் மறுபடியும் திருப்பி தருவார். திருப்பி தரது மாத்திரம் கிடையாது, அதை வேகமாக உங்களுக்கு திருப்பி தருவார். You know, the way we make use of our time will determine our destiny. நாங்க எப்படி எங்களுடைய நேரத்தை பயன்படுத்துகிறோமோ அதுதான் எங்களுடைய லக்கை தீர்மானம் செய்யும். Okay, how does the enemy take away your time? எப்படி சத்துருவானவன் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்வான்? It will take all God's time that you have planned. நீங்க திட்டம் வைத்திருக்கிற எல்லா தேவனுடைய நேரத்தையும் அவன் For எடுத்துக்கொள்வான். example, this is Sunday. உதாரணத்துக்கு come to church. So he knows that this time this girl is going to go to church. She's going to praise. She's going to worship. She's going to rejoice. Be happy in the Lord's presence. So what he will do? Even before you come to the church, the water will not be working. This will not work. That will not work. He will take that God time away from you. உதாரணத்துக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சபைக்காக புறப்படுவாங்க. சபைக்கு வரணும். சபைக்கு அவ துதிச்சு ஆராதிச்சு வசனத்தை கேட்பான்றது பிசாசுக்கு தெரியும். அப்ப என்ன செய்வான்? அந்த வீட்டுல இருந்து ரெடி ஆகும்போது அநேக பிரச்சனைகள், தண்ணி வேலை செய்யல, ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு தேவனுடைய அந்த நேரத்தை அவன் திருட செய்வான். For example, you came here. Now it's worship time. Now it's message time. He knows that this child is very unique. This brother, this sister, this girl, this boy is very unique. When they start worshiping, there will be change in the spirit realm. So what he will do? He will try to steal the worship time away from you. He will distract you in such a way that you will not be able to concentrate in your worship. You will not do worship, and the time that you have allotted for God worship, it will be lost. Once you go out of the church, you will be all okay. But he will always try to take away the time that you have allotted for worship, the time that you have allotted for prayer, the time that you have allotted for ministry. He will try to steal it. உதாரணத்துக்கு நீங்க ஆராதனைக்கு வரும்போது நீங்க ஆராதிச்சா நீங்க எவ்வளவு ஒரு விசேஷித்தவங்க, எவ்வளவு ஒரு விசேஷித்தவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவனுக்கு தெரியும். அப்ப நீங்க ஆராதனையில இருக்கும் பொழுது ஆராதிக்க முடியாதபடிக்கு உங்களோட சிந்தனையில வேற யோசனைகளை போட்டு கர்த்தருக்காக அந்த ஆராதனை நேரத்தை அவன் எப்படியாவது உங்கள்கிட்ட திருட பார்ப்பான். Time can be invested. நேரம் சரியான விதத்துல பிரயோஜனப்படுத்த முடியும். Time can be invested. சரியான நேரம் சரியான காரியங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். We all have time, right? We all have time. எல்லாருக்கும் நேரம் இருக்கு. We can invest time. அந்த நேரத்தை நாங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். Time can be spent. அந்த நேரத்தை செலவழிக்க முடியும். And time can be wasted. அந்த நேரத்தை நாங்க வேஸ்ட் பண்ணவும் முடியும். You have to think which category I belong to. நீங்க யோசிக்கணும், இதுல எந்த ஒரு இதுல நீங்க இருக்கீங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். Am I investing my time? நான் என்னுடைய நேரத்தை அதுக்கு செலவு செய்கிறேனா? I want to become a businessman. Am I investing time into it? நான் ஒரு பிசினஸ்மேன் ஆக போறேன். என்னுடைய நேரத்தை நான் அதுல செலவழிக்கிறேனா? I want to become a powerful, my
become a powerful ministry, am I investing time in that? என்னுடைய சபை நல்ல வல்லமையான ஊழியம் செய்ய போது என்னுடைய நேரத்தை நான் அதுக்கு செலவு. Today the word of God says the key for success is prayer, is fasting, is worshiping, but also the time you will invest in that particular area. Amen. Amen சொல்லுங்க. Amen சொல்லுங்க. நான் கூட கர்த்தர் சொல்லுகிற அந்த நேரத்தை செலவு, அந்த கீ வந்து ஜெபம் துதிக்கிறது, கர்த்தருக்கு எல்லாம் செலுத்துகிறது, அது ஒரு கீ தான். ஆனா உங்களுடைய நேரத்தை தேவனுடையக்காக செலவு பண்றது அதுதான் முக்கியமான ஒரு காரியம். You know, when we come to church or when we go, we do a beautiful makeup. நாங்க சபைக்கு வரும் பொழுது நல்ல அழகா மேக்கப் பண்ணிட்டு தான் நாங்க வருவோம். If you invest time in your makeup, you will look beautiful. நீங்க உங்களுடைய நேரத்தை உங்களை அழகு செய்கிறதற்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னா நீங்க அழகா தான் இருப்பீங்க. But if you don't invest time and you think I should look beautiful, no point. அப்போ நீங்க அந்த நேரத்தை அதற்காக அழகா இருக்கிறதுக்கு அந்த நேரத்தை செலவழிக்கலாட்டி அது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. So in order to see progression, in order to see things moving, you have to invest your time. அப்போ ஒரு காரியம் முன்னேறி செல்கிறதற்கு இல்ல ஒரு மாற்றம் ஒரு உயர்வு கொண்டதுகிறதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்க அதற்கு செலவு செய்யணும். Invest time in prayer. ஜெபத்துல உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்க. Invest time in reading books. புக்ஸ் வாசிக்கிறதுல உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு செய்யுங்க. Invest time in serving the Lord. தேவனை பின்பற்றுகிறதற்கு சேவிக்கிறதற்கு ஊழியம் செய்யறதுக்கு நேரம் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஊழியத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. Invest time in serving the Lord. தேவனை ஊழியம் செய்கிறதற்கு உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு செய்யுங்க. Invest time in serving people. ஜனங்களை சேவை செய்கிறதற்கு உங்களுடைய நேரத்தை செலவு Invest செய்யுங்க. time in texting people, encouraging people, calling people. டெக்ஸ்ட் மூலமாக ஜனங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிறதுல அவங்கள உற்சாகப்படுத்துகிறது உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு The செய்யுங்க. more the input, the greater the results, output. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதுல உங்களுடைய இன்புட் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதற்கு பதில் உண்டாகும். Today, I don't know why God is telling me to tell this, but God confirmed me to tell your people to invest time. Time to be invested. Time can be spent and time can be wasted. Which category are you going to do? அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், அந்த நேரத்தை நீங்க செலவு செய்யுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க? Okay. The 2 Corinthians 6:2 says, "In the time of my favor I heard you." ரெண்டாவது 2 கொரிந்தியர் 6:2ல சொல்லப்பட்டிருக்கு. In the time of my favor I heard you. அனுகிரகத்தின் காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்தேன். Which means not all the time there is God's favor. Amen. Are you with me? அப்படின்னா என்ன? எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய தயவு இருக்கும்னு இல்ல. Are you with me? Say hallelujah. ஹalleluya. Are you with me? Are you with me? The Bible says in 2 Corinthians, "In the time of my favor I heard you." அப்ப 2 கொரிந்தியர் 6:2 எப்படியா சொல்லுகிறது? அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்தேன். So every time is not God's favorable time. எல்லா நேரமும் கர்த்தருடைய தயவு நேரமா இருக்காது. There will be certain time when there will be favor, and if you don't act in that time, you lose that door. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் கர்த்தருடைய தயவு இருக்கும். அந்த நேரத்தை நீங்க இழந்துட்டீங்கன்னா அந்த தேவனுடைய தயவு இழந்துருவீங்க. Today we all are running behind schedule, running behind our time, and I am running behind my time. விசேஷமா இந்த காலத்துல நாங்க எங்களுடைய நேரத்துக்கு பின்பதாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். So and the verse says there is a day of salvation. வசனம் சொல்லுகிறது ரட்சிப்பின் நாள் வரும் அப்படின்ட்டு. And Ecclesiastes 3:11 says he has made everything beautiful in its time. பிரசங்கி 3:11 எப்படி சொல்லுது? அவருடைய நேரத்துல எல்லாவற்றையும் அழகாக்கி இருக்கிறார் அப்படின்னு There is a சொல்லுது. time coming when things that look ugly
போடுவார் அவருடைய காலத்துல. Psalm 31:15 says, "My times are in your hands, deliver me from the hands of the enemy." சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு என்னை Which means there is a time for deliverance is coming in your life. அப்படின்னா என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருகிறதுன்னு அர்த்தம். It is not all the time the enemy rejoicing over you, but you rejoicing over the enemy. A time is coming when you will laugh. A time is coming when there is deliverance. A time is coming where chains will be broken. A time is coming when addictions will be broken. A time is coming when things, the Jericho wall will be broken. Times are coming when deliverance will take place in your family. எப்பொழுதுமே சத்துருவாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களுடைய அதை சந்தோஷப்படுவாங்க கிடையாது. அந்த நேரம் வருகிறது, நீங்களும் சத்துருவானை பார்த்து சிரிச்சு உங்களுடைய காரியத்துல சந்தோஷப்படுகிற நாட்கள் கர்த்தர் உண்டு பண்ணுவார். 1 Peter 5:6 says like this. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, Humble yourselves therefore under God's mighty hand, that he may lift you up in the due time. Which means that you were disrespected, you were disregarded, there is no identity, there is nothing to talk about you. A day is coming. Keep humbling yourself, keep humbling yourself, keep humbling yourself. A day is coming when God is going to lift you above everyone, because the psalmist says he is the lifter of our heads and he will do it in his due time. ஒரு நாட்கள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, நம்ம தாழ்த்தப்பட்டிருக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு முகவரி இல்லாம இருக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இல்லாம இருக்கலாம், நம்ம சொல்லிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆனா நாள் வருகிறது, நீ உன்னை தாழ்த்த கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்க ஒரு நாள் கர்த்தர் உன்னை உயர்க்க கொண்டு வருவார். என சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். குடும்பத்துல தலை குனிஞ்சிருக்கலாம், தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர். வேற இடத்துல தலை குனிஞ்சிருக்கலாம், தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். Maybe you are downcast in your family, he is the lifter of your head. You are down, your head has gone down in your workplace, he is the lifter of your head. Time will change. God is the one who changes your time. People may laugh at you now. A time is coming when things will overturn, when things will work in favor for you, when things will work for your good. Hallelujah. நேரங்கள் வருகிறது, கர்த்தர் தான் தேவ நேரத்தை மாற்றுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய நேரத்தில் நிமித்தம் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். Habakkuk 2:3 says like this. ஹபக்குக்கு 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, For the vision is yet for an appointed time, குறித்த காலத்துக்குள்ளே தரிசனம் இன்னும் but வைக்கப்பட்டிருக்கிறது, at the end it shall speak and not lie. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லுவது. Though it tarry, though it delays, wait for it, because it will surely come. It will not tarry. A time for visions to come to pass, a time for dreams to come to pass, a time for promises to be fulfilled, a time when you believe that God is going to do it for me, it will come to pass. Hallelujah. Amen. நான் கத்துற அளவுக்காக ஆமென் கத்துங்களேன். Hallelujah. You know, there is a set time. God is a God who is in control of season and times. எங்களுக்கு ஒரு குறித்த நேரம் ஒன்று, கர்த்தர் தான் எல்லா காலங்களுக்கும் எல்லா நேரங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். God moves his clock. ஆண்டவர் அவருடைய கிளாக்கை அசைக்கிறவர். In his time, he is in the process of making things beautifully. அவருடைய நேரத்துல அவர் எல்லா காரியத்தையும் அழகாக்குகிறார். He is a very orderly God, punctual, meticulous. He is never too early, never too late. Hallelujah. இன்னும் ஒரு காரியம் நடக்குதுன்னா
அதனாலதான் இன்னும் வாய்க்கல. Hallelujah. You know, there is a beautiful song that says, He's still working on me to make me what I have to be. It took him just a week. எவ்வளோ கஷ்டம்ல நம்ம. ஒரு நாள்ல அவர் உண்டாக்குனாரு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், galaxies. He created in one day. But still he is working. Still he is working on Shiva. Still he is working. Isn't it? Still he is working on Jesse Abraham. Still. Shall we sing that beautiful song for his glory? டக்குன்னு போடணும். உங்களையே பார்த்து சொல்லுங்க. Cut, cut, cut. He's still working on me to make me what I have to be. It took him just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. All loving and patient he must be. He's still working on me. He's still working on me to make me what I have to be. It took you just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. All loving and patient he must be. He's still working on me. He's still working on me to make me what I have to be. It took you just a week to make the moon and the stars, the sun and the earth and Jupiter and Mars. All loving and patient he must be. He's still working on me. Is he working on you? அவர் உங்களோடு வேலை செய்து Is he கொண்டிருக்கிறார். working on you? அவர் உங்களோடு வேலை செய்து 50 கொண்டிருக்கிறார். வருஷம் அப்படியே போயிடுச்சு. இன்னும் work பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம மேல. Huh? He's still working on us. 50, 60 years just gone away. இன்னும் டெஸ்டினிக்கு நம்ம ரெடியா? Never to look. Okay? God, as I said, God is never too late, never too early or never too late. தேவன் ஒரு நாளும் லேட் ஆனது கிடையாது, ஏர்லியானதும் கிடையாது. If something is not happening, it is not wrong in that department, it is wrong in this department. அப்ப ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா அது வேலை செய்யலைன்னா அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்ல, இந்த எங்க மேலதான் அந்த தவறு இருக்கு. So today we are going to align ourselves with the speed of God. தேவனுடைய வேகத்துக்கு எங்களை நாங்க சரிசமமாக We are going to align ourselves with the clock of God. தேவனுடைய கிளாக்குக்கு நாங்க கடிகாரத்துக்கு எங்களை நாங்க அலைன் பண்ணிக்கொள்ள The போறோம். Bible says Matthew 6:33, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Why first? ஏன் முதலாவது? Because God is my priority. ஏன்னா தேவன் தான் எனக்கு முக்கியம். Because I am crazy about God. ஏன்னா அவர் மேல நான் பைத்தியமாக இருக்கிறேன். I have lost so much of time already. என்னுடைய அநேக நேரத்தை நான் ஆல்ரெடி இழந்துட்டேன். Already I am running behind schedule. ஆல்ரெடி நான் என்ன நேரத்துக்கு பின்பதாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். I'm telling you prophetically, some people in this place should be millionaires now, but because of the time lapse, we are still in thousands. Yeah, in thousands, not millionaires. We are going to redeem all those
நீங்க இப்பொழுதே மில்லியனர்ஸ் ஆகீர்கள். ஆனா அந்த நேரத்தை நீங்க இழந்தனால இன்னும் நீங்க தௌசண்ட்ஸ்ல தான் இருக்கிறீங்க. அந்த இழந்து போன நேரத்தை நாங்க மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். What I'm saying is, we have already lost the time that we were supposed to invest. That we were supposed to invest. But now, who is going to redeem our time? All of you turn our Bibles to Ephesians 5:15 and 16. எல்லாரும் வேதத்தை எபிஷியன்ஸ் 5வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Be very careful. Then how you live, not all of you read. Let's all read from the screen. Be very careful. Then how you live, not as unwise, but as wise, making the most of every time, because the days are evil. Hallelujah. Hallelujah. You know, and it says, God is the one who will redeem the time back for you. He will get back the time back for you. You should have gone so far, but you are still here. God is going to redeem those years that you lost. Speed is coming in some people's life. Restoration is coming in some people's life. ஆண்டவர் தான் எங்களுடைய எல்லா நாங்கள் இழந்து போன எல்லா நேரத்தையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள போகிறார். சில பேருடைய வாழ்க்கையில அந்த பெற்றுக்கொள்ள போகிறீங்க, வேகம் உண்டாக போகிறது. You know, we have to be very time specific with God's things. ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் ரொம்ப எங்களுடைய கவனத்தை ரொம்ப குறிப்பாக பயன்படுத்தணும். God is perfect with His timing. அவர் அவருடைய நேரத்துல நல்ல பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பாரு. We are going to ask God's help to align our time management. ஆண்டவர்கிட்ட நாங்க உதவி கேட்க போறோம். எங்களுடைய நேரத்தை மேனேஜ் பண்ணுகிறதுக்கு அவரோட நேரத்தை அலைன் பண்ணுகிறதுக்கு உதவி கேட்க போறோம். God's time first. முதலாவது தேவனுக்கு நேரம். Set God's time first. முதலாவது தேவனுக்கு நேரத்தை செலுத்த போகிறோம். Set God's time first. அவருடைய நேரத்தை நாங்க செலவு பண்ண When you போகிறோம். set God's time first, முதலாவது தேவனுக்கு நேரத்தை நாங்க செலவு செய்யும் பொழுது everything that you are worrying about, everything that you are struggling, everything that you are trying to fix, it will be fixed. நீங்க எதை குறிச்செல்லாம் கவலைப்பட இருக்கீங்களோ, எதை குறிச்செல்லாம் நீங்க குழப்பமா இருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பார். First of all, set up a waking up time. முதலாவது காலையில எழும்புகிற அந்த நேரத்தை நீங்க குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. What time do you wake up? எப்ப வேணாலும் நான் எழுந்திருப்பேன். No, sorry. You have to invest time. Set up a waking up time. எப்போ நீங்க எழும்புவீங்க, நான் எப்ப வேணாலும் எழும்புவேன் அப்படி கிடையாது. நீங்க ஒரு குறித்த ஒரு நேரத்தை நீங்க செய்யணும். Because we have already lost time. ஏன்னா நாங்க ஆல்ரெடி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். We are already running behind time. நாங்க ஆல்ரெடி நேரத்துக்கு பின்புதான் ஓடிக்கொண்டிருக்கோம். We have to catch up with God's speed. ஆண்டவருடைய வேகத்தோடு நாங்க catch up We have to பண்ணணும். catch up with God's vision. அவருடைய தரிசனத்தோடு We நாங்க have to ஓடணும். catch up with God's plan. அவருடைய திட்டத்தோடு நாங்க catch up பண்ணணும். நான் சர்ச்சுக்கு வரேன், காணிக்கை போடுறேன், I'm coming to church, I give tithes, I sing song, nothing is going to change. You have to invest yourself and correct yourself with God first. நான் சர்ச்சுக்கு வரேன், நான் காணிக்கை போடுறேன், அதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறதில்ல. உங்களுடைய நேரத்தை அவருடைய நேரத்தோடு நீங்க மேட்ச் பண்ணி கொள்ளணும். Quickly write what all you have to set time. நீங்க சீக்கிரமா அதை எழுதி கொள்ளுங்க. என்னென்ன காரியத்தை எல்லாம் நீங்க உங்களுடைய நேரத்தை சரி செய்யணும். Set a waking up time. ஒரு அதிகாலையில எழும்புற அந்த நேரத்தை குறிச்சு கொள்ளுங்க. Set a Bible reading time. வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டுக் For கொள்ளுங்க. example, every morning 6 o'clock I will sit with my Bible, even if it is for 10 minutes. That's okay. Set up. எப்போ வேணாலும் பைபிள் வாசிப்பேன். சண்டே வரைச்சே பைபிள் வாசிப்பேன். இப்படிலாம் சொல்லக்கூடாது. Set up. You Bible says, first seek the kingdom of God and His righteousness, His laws, His book. This is God's command. Set up a time. 10 minutes, more than enough. 15 minutes to start with. It's okay. Set up every morning Bible reading time. Or every evening around 6 o'clock, 6:30, it is my Bible reading time. Set up a Bible reading time. வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நீங்க சரி செய்யுங்க. காலையில எழுப்பி
10 நிமிஷம் குறைஞ்சது போதும். Lord, you told me that I will become a prophetess one day. Lord, you told me one day you will make me great in this nation. One day you will give me a great ministry. What should I do? 10 minutes every day. Speak with God only about you. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல 10 நிமிஷம் ஆண்டவர் உங்களோட பேசினாங்க. ஆண்டவரே என்னோட நான் ஒரு ப்ராஃபட்டஸ் அப்போலா இருப்பேன், இந்த தேசத்துல என்ன பயன்படுத்துவீங்க அப்படின்னு நீங்க பேசுனீங்களா, அந்த நேரத்துல உங்களோட உங்களுக்கும் அந்த தேவனுக்கும் அந்த ஒரு உறவாடுதல் இருக்கட்டும். Lord, you told I am finishing my medicine. Where should I work? Which country should I go to do missionary work? Where should I? It is just, destiny. All your destiny plans. You ask God. That is your time with God. So set a personal time with God. அப்ப அந்த தனிப்பட்ட நேரத்துல ஆண்டவரே நான் மெடிசன் முடிச்சுட்டு இதுக்கு பிறகு எங்க வேலைக்கு போகணும், எந்த கண்ட்ரிக்கு போகணும், எப்படி நான் மிஷனரி ஊழியங்கள் செய்யணும், அந்த நேரத்துல அந்த தேவனோட அந்த காரியங்களை நீங்க How many பேசுங்க. of you are in the ministry? எத்தனை பேர் நீங்க ஊழியம் செய்கிறீங்க? சந்தோஷமா தைரியமா காட்டுங்க. Set a time where you will pray for your ministry only. அப்ப உங்களுடைய ஊழியத்துக்காக மாத்திரம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை நீங்க செலவு செய்யுங்க. Maybe once in a week, like every Wednesday, I am going to pray for my ministry. Set a time for your ministry prayer. ஒரு வேளையில வாரத்துல ஒரு தடவை ஒரு வெனஸ்டேஸ்ல இந்த குறிப்பிட்ட நேரத்துல நான் என்னோட ஊழியத்துக்காக ஜெபிக்க போறேன் அப்படின்னு அந்த நேரத்தை நீங்க செட் பண்ணுங்க. Sunday school teachers, pray for your Sunday school children. At least just set a time once a week and pray for your Sunday school children. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வாரத்துல ஒரு நாளாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க டைம் எடுத்து உங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Set a time for ministry prep, ministry preparation, ministry prep. அப்போ ஒரு நேரத்தை உங்களுடைய ஊழியத்துக்கு தயார்படுத்துகிறதுக்குன்னு அந்த ஒரு நேரத்தை நீங்க செட் பண்ணுங்க. Oh, I am going to sing in the choir today. Let me read all the songs. Let me see if I can pronounce well. Let me see if I remember the tune. Ministry prep time. Set a time for இப்ப it. நீங்க குவாயர்ல இருந்தீங்கன்னா ஓகே நான் எல்லா பாடலையும் பாடுவோம், இந்த பாடல்லாம் நல்லா உச்சரிச்சு அழகா பாட தெரியுமா அப்படின்ட்டு அந்த நேரத்தை நீங்க அதுக்காக குறிப்பிட்டு Set செட் a பண்ணுங்க. time to pray for your nation. உங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை செட் பண்ணுங்க. Set a time once in a week or once in a month. Set a time for night prayer. You and God meet that night. வாரத்திலேயா இருக்கட்டும் இல்ல மாதத்திலேயா இருக்கட்டும் ஒரு ராத்திரி ஜெபம் பண்ணுகிறதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்க செட் பண்ணுங்க. Set a time for fasting. உபவாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை நீங்க செட் பண்ணுங்க. Set a time to spend time with your children. உங்களுடைய பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணுகிறதுக்கு ஒரு நேரத்தை நீங்க செட் பண்ணுங்க. Set time with children. Looking after children, bringing up children is your first ministry. உங்களுடைய முதலாவது ஊழியம் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு வளர்க்கிறது தான் உங்களுடைய முதலாவது ஊழியம். Sit with your child and work with them. உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க இருந்து அவர்களோட நீங்க வேலை செய்யுங்க. What is the motto of we being saved? 7. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு நம்ம என்ன செய்யணும்? Number 1, serve. What do you do after being saved? ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? Number 1, serve God. முதலாவது தேவனை நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. Take time to serve God. தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Number 2, serve people. இரண்டாவது ஜனங்களுக்கு நீங்க சேவை செய்யுங்க. Many times we say I don't have time. அநேக நேரங்கள்ல நாங்க சொல்றது உண்டு, எனக்கு நேரமே இல்ல. But God has anointed you for people. ஆனா தேவன் உங்களை ஜனங்களுக்காக அபிஷேகித்திருக்கிறார். God has anointed you to serve people. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் ஜனங்களுக்காக சேவை செய்யும்படியாக. people. ஜனங்களுக்காக பண்ணுகிறதுக்கு அவங்களுக்கு உதவி Not செய்கிறதுக்கு. only the church people, இங்க ஜனங்கள் சபை ஜனங்களுக்கு மாத்திரம் கிடையாது. people reach out to serve them. உங்களுக்கு தெரிந்த ஜனங்கள் அவர்களுக்கு நீங்க அவர்களை நீங்க விசாரிங்க. That is how you show their love to them. அப்படிதான் உங்களுடைய அன்பை அவர்களுக்கு நீங்க வெளிக்காட்டுவீங்க. Anybody is down, text them. Serving people. யாராவது சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்க சேவை செய்யுங்க. You should always allot time for others.
எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக ஒரு நேரத்தை நீங்க செட் பண்ணணும். You know, there are so many people, they shop for me. They shop, so many people, they shop for me, but serving me. அநேக பேர் எனக்காக ஷாப்பிங் செய்வாங்க, எனக்காக ஊழியம் சேவை செய்வாங்க. Likewise, serve people. You are in the shop, you want something, I can buy it for you. You know, serving people. அதே போலதான் நீங்க ஷாப்பிங் போனீங்களா, இல்ல ஏதாவது செய்யணும்னாலும் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு ஷாப் பண்ணவா. Allot time to serve people. அப்போ ஜனங்களுக்காக சேவை செய்கிறதுக்கு ஒரு நேரத்தை நீங்க செட் பண்ணுங்க. There is a time to rest. அப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு நேரம். It's not always working, but time to rest. வேலை செஞ்சது மட்டுமில்ல, ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு நேரம். You don't take rest, God will forcefully give you rest to relax at home. நீங்க அந்த ஓய்வை நீங்க எடுக்கலாட்டி ஆண்டவர் உங்களை பகிரங்கமா அந்த உங்களுக்கு ஓய்வு எடுக்க வைப்பார். All of you take Genesis chapter 2 verse 2. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். You do so much of work. You take time to go to work. You take time to pray. You take time to do ministry. You take time to look after children. You take time to cook. You take time to clean. You take time to go for shopping for your house. But God also insists a time to rest. அப்போ அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு நேரத்தை செலுத்துகிறீங்க, பிள்ளைகளை பார்த்து கொள்றதுல, வீட்டு வேலையில, ஷாப்பிங் அப்படின்ட்டு அநேக நேரம் அதற்காக செலுத்துகிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஓய்வையும் எடுத்துக் கொள்ளணும் அப்படின்ட்டு. Okay, all of you, shall we all read together Genesis 2:2. எல்லாரும் ஒன்றா வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம். And on the seventh day, God ended or completed his work which he had done, and he rested on the seventh day from all his work which he had done. My dear people of God, so don't say, oh, Sunday is a rest day, so from next week onwards I am going to take rest at home. No. For you people, Sunday is not a rest day. Sunday is a working day. Take some other day as a rest day for you. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு அது ஒரு வேலை செய்கிற ஒரு நாள்னா வேறொரு நாள் ஒரு ஓய்வு நாளா எடுத்துக்கொள்ளுங்க. But on the seventh day, he rested. You know why? Just to show us an example that if God needs rest, we all need to rest. That is how we all burn out. You know, we burn out. அப்புறம் பார்க்கறது எல்லாமே அடிக்கிறது, உதைக்கிறது. I was shouting my daughter since morning until I parked my car here because I did my night shift, and when I came nothing was done at home. I was so angry, burnt out. You know, we burn out when we overdo things. There is a, you know, God is an orderly God. There is an agenda where you have to take rest. It's a biblical. ஒரு நாள் shift எடுக்கிறது, extra shift எடுக்கிறது, 7 days of work. Don't do it. It's not biblical. Take rest. You work enough. Now take rest. You know why? The next day, you will have that energy, that zeal, that you can run extra for God. Amen. Who can redeem this time for you? யார் இந்த நேரத்தை உங்களுக்கு மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும்? God can redeem that time for you. தேவனால மாத்திரம்தான் அந்த நேரத்தை பெற்றுக்கொள்ள that he will redeem. 2 காரியம் கர்த்தர் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார். Restoration of time and speed in every area of your life. வேகம்